அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கடந்த வாரங்களிலே நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் கடந்து வருகிற போது அவர் தருகிறதான அந்த தேவ பலன், தேவ ஞானம் அவர்களை எவ்வளவாய் நடத்துகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த வாரங்களிலே கூட சொன்ன ஒரு 7 விதமான காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த தேவ பலனும் தேவ ஞானமும் வருகிற போது ஒரு மனிதனுடைய வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வாய் மாறுகிறது. தேவ பலனும் தேவ ஞானமும் வருகிற போது அவன் விடுதலை பெறுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். சாட்சியுள்ள வாழ்வு அவனுக்கு கூடாக கடந்து வருகிறது. ஆளுகை, அதிகாரம் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த தேவ பலன் ஆண்டவர் பாருங்க, தம்முடைய பிள்ளைகள் அந்த தேவ பலத்தினாலும் தேவ ஞானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமையாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. அந்த வாசிக்கிறோம், வாசியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரு தேவ ஞானமும் தேவ பலனும் கடந்து வருகிற போது அவன் வாழ்வு சாட்சியுள்ள வாழ்வாய் மாறுகிறது. ஒரு சாட்சியுள்ள வாழ்வு தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி அவர் என்ன செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரை அவர்களிடத்திலே அனுப்புகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தெய்வீக அபிஷேகம் அவனுக்குள்ளாய் கடந்து வருகிறது. அந்த தெய்வீக அபிஷேகம் அவனுக்குள்ளாய் கடந்து வருகிற போது அவன் பலனடைகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிரசன்னத்தை குறித்து வேதம் பேசுகிற இடங்களை எல்லாம் பார்க்கிற போது ஒரு அக்கினி மயமான ஒரு தேவனை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிற போது அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது எபிரேயர் 12:29 சொல்லுகிற போது அங்கே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. ஒரு அக்கினி மயமான தேவன் என்று வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னா, நெருப்போட விளையாடாத, இதோட நெருப்போட என்ன செய்யாத. நம்ம ஆட்களுக்கு அது சொன்னா என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். பாருங்க, பட்டாதான் என்ன செய்யும். தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, வார்த்தை முழுவதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 12:49 ஏசாமி சொல்லும்போது சொன்னார், பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, அந்த தெய்வீக அபிஷேகம், தேவ பிரசன்னம் தேவ ஜனங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். தேவ பிள்ளைகள் அதை பெற்றுக் கொள்ளுகிற போது அந்த அக்கினி மயமான தேவனுடைய வல்லமை கடந்து வருகிற போது ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைகளை பலவான்களாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். பார்க்கிற இடமெல்லாம், பேசுகிற இடமெல்லாம் வேதம் தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி காண்பிக்கிறன்னு சொன்னா, ஒரு அக்கினி மயமான தேவன். தானியேல் 7:9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிற போது அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மடையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது,
அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. தானியேல் பார்க்கிறான், தேவனை பார்க்கிற போது, தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிற போது அந்த சிங்காசனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். ஒரு எரிந்து கொண்டிருக்கிற அந்த பிரசன்னம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவைகளுக்கு நடுவே, அந்த அக்கினி ஜுவாலைகளுக்கு நடுவே வீற்றிருக்கிறவரை பார்க்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 10வது வசனம் சொல்லுகிறது, அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆண்டவர் மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு அக்கினி நதி என்ன செய்கிறதா, அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தின் கீழிருந்து ஒரு நதி புறப்பட்டு போகிறது. அது போகிற இடமெல்லாம் ஜனங்கள் என்ன செய்கிறார்களா, ஆரோக்கியப்பட்டு பிழைப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நதி புறப்படுகிறது. இந்த நதி எப்படிப்பட்ட நதியா, அக்கினிமயமான ஒரு நதி. அக்கினி நதி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. அது வந்து ஜனங்கள் மேலே இறங்குகிற போது, அந்த அக்கினிமயமான தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது, அப்போஸ்தலர் 2:3 சொல்லுகிறது, அக்கினிமயமான நாவுகளாய் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் தேவ பிள்ளைகள் மேலே ஆவியானவர் இறங்கின போது அந்த தேவ பலன் அவர்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 3:2 சொல்லுகிறது, அன்றைக்கு முட்செடி பற்றி எரிகிற போது அவைகளுக்குள் இருந்ததான ஒரு தேவ பிரசன்னம் மோசேயோடு கூட இடைப்படுகிறது. அந்த அக்கினிமயமான அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னத்தினுடைய அழைப்பு அவன் வாழ்வு முழுமைக்கும் போதுமானதாய் இருக்கிறது. அன்றைக்கு அந்த அக்கினிக்கூடாக இருந்து பேசின தேவன், அந்த அக்கினிக்குள்ள இருந்து அவனை அழைத்த தேவன், அந்த அக்கினியினாலே அவனை அபிஷேகம் பண்ணின தேவன் அவன் வாழ்வு முழுமைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாய் அந்த தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுகிறது, எலியாவின் பலிபீடத்திலே இறங்கின அந்த அக்கினிமயமான தேவ பிரசன்னம் சகல ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாக எலியாவின் ஊழியத்திற்கு அது போதுமானதாய் இருந்தது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். ஏன் சொன்னா, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது, அந்த அக்கினி மயமான தேவனை, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது அது உன் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும். அது உன் ஊழியத்துக்கு போதுமானதாக இருக்கும். 2 நாளாகமம் 7:1-3 வரைக்கும் வாசிக்கிற போது சாலமோனுடைய பலிபீடத்திலே இறங்கின அந்த தெய்வீக அக்கினி அங்கீகரித்ததின் அடையாளமாய் மகிமையாய் அந்த ஆலயத்தை என்ன செய்தாரா, நிரப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவைகளை சொல்லுகிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்வில் இந்த அக்கினி மயமான அந்த தேவ பிரசன்னத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தேவை. அந்த அக்கினி அபிஷேகம் எப்படிப்பட்டது? என்னோடு கூட மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கும்படி கடந்து வருகிறார். பாருங்க, அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. அவர் அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார். மல்கியா 3:2 சொல்லுகிறது, அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல வருவார். ஆமென் சொல்றீங்களா? பாருங்க, சொல்லுகிற போது சொல்லுகிறான், அவர் எப்படி வருவாரா? இந்த அக்கினி எப்படிப்பட்ட அக்கினின்னு சொன்னா, புடமிடுகிறவனுடைய அக்கினியை போல வருவார். இந்த காலை வேளையில முதல் ஆராதனையில வந்தவர்கள் இங்கே இருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்றேன்னா, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். காலையில ஆராதனையில என்ன பேசினார் தெரியுங்களா? எதை குறித்து பேசினாரு? நீ வந்திருந்தல்லம்மா, என்ன பேசினாரு? தேவ அபிஷேகம். தேவ அபிஷேகம் ஒரு மனிதனுடைய வாழ்வை எப்படி நடத்தும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரசங்கி 10:1 எடுத்து சொன்னார், செத்த ஈக்கள் என்ன செய்யுமா? பரிமள அந்த தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் சொற்ப மதியினம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, ஆவியானவர் பேசுகிற போது சபையோடு காலையில அதை தான் பேசினார்.
ஆச்சரியமாய் இருந்தது. யாத்திரா 30 எடுத்து அவர் 25வது வசனத்திலிருந்து தொடர்ந்து பேசினார். பரிமள தைலக்காரன் கூட்டுகிற அந்த பரிமள தைலம் அது யாருக்கானது, யாருடையது, யார் அதை பயன்படுத்தணும், எப்படி அதை பயன்படுத்தணும், எவைகளை நீங்கள் பயன்படுத்துகிற போது நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், எப்படி அவைகளை தவற விடுகிற போது எப்படி உங்களுடைய வாழ்வின் நன்மைகளை இழந்து போவீர்கள். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு நமக்கு தேவை மல்கியா 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, புடமிடுகிறதான ஒரு சுத்திகரிப்பின் அக்கினி நமக்கு தேவை. ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஏன்னு சொன்னா அந்த சுத்திகரிக்கிற அக்கினி உன்னை என்ன செய்யணும் சொன்னா தேவனுக்கு உகந்தவனாக மாற்றும். எத்தனை பிரயாசங்கள். 64:2 வாசித்து பாருங்கள். அந்த அக்கினி என்ன செய்யுமா, உருக்குகிற அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது, எரிக்கிற அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது, தண்ணீரை பொங்க பண்ணுகிற அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னா ஒரு மாற்றத்துக்குள்ளாக ஒரு மனிதனை நடத்தி அவனை மதிப்பு கூட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வருகிற போது அவன் மதிப்பு கூட்டப்பட்டவனாய் மாறுகிறான், மாற்றமுள்ளவனாய் மாறுகிறான், தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுகிறான், அவன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். மல்கியா 3:3 சொல்லுகிறான், தேவ பிள்ளைகள் தேவனுடையவர்களாய் மாறும்படி அவர் என்ன செய்கிறாரா, பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுகிறதை பார்க்கிறோம். ஏன் சொன்னா பொன் தன் மதிப்பை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சுத்திகரிப்பு, வெள்ளி தன்னுடைய கணத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சுத்திகரிப்பு. நீங்களும் நானும் அப்படியாக தேவ பிள்ளைகளாக அந்த மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாட்சியான வாழ்வுக்கான ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் வருகிற போது அது உன்னை பலவானாய் மாற்றும். வாழ்க்கையில எது சரி, எவைகளை செய்ய வேண்டும், எவைகளுக்கு கூட கடந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்வாரா, ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நடத்துகிற போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுகிறாய், பலவானாய் மாறுகிறாய், மேற்கொள்ளுகிறவனாய் மாறுகிறாய். அவர் ஆவியானவர் கூட இருந்து உதவி செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதெல்லாம் தொடர்ந்து நாம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது அவர்களுக்கு தேவையான பலத்தை தருகிறார். அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ, அவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆனாலும் பெண்ணானாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனா இருப்பார். அந்த தேவ பலன் எப்படி வருகிறதா, இந்த அக்கினி மயமான தேவன் அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது, மாற்றத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இரண்டாவது நம்ம பார்க்கிற போது கிறிஸ்து தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறாரா, ஞானமாய் இருக்கிறார். அந்த ஞானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தெய்வீக அபிஷேகம் வந்து நம்மை பலவான்களாய் மாற்றுகிறதோ, அந்த அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறோமோ, அப்படி என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 24:5 சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். யாரு? ஞானம் உள்ளவன், பலன் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமை என்ன செய்கிறானாம், அதிகரிக்க பண்ணுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதாமத்திலிருந்து ஒரு சிறு வேத பகுதியை மாத்திரம் இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கட்டும். என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் வாசிக்கிறோம். வாசியுங்கள். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை ஆவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குடிமுசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், அரசர் அரண்மனையிலே தன் வலையை கட்டுகிற சிலந்தியும் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளை சொல்லும்போது அப்படி சொல்றாருன்னு சொன்னா, சாதாரணமானவைகள் ஆனால் ஞானம் உள்ளவைகள். பூமியில சிறியவைகளாயிருந்தும் எப்படி இருந்ததா, கவனிக்கிறீங்களா? எப்படி இருந்தது? மகா ஞானம் உள்ளதா இருந்தது.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சின்னவைகள் தான், சாதாரண மாணவிகளிலிருந்து அசாதாரணமானவைகள் வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன்னா எல்லா சூழல்களிலும் சொல்லும்போது சொல்றாரு, கிரேட் திங்ஸ் கம்ஸ் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். எதுல? ஒரு குட்டி வைர மோதிரம் வாங்கினீங்கன்னா எப்படி கொடுப்பானோ, ஒரு சின்ன பெட்டியில் கொடுப்பான். 100 ரூபாய்க்கு துணி வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெரிய பையில் போட்டு கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? இந்த சாதாரண மாணவிகள் எப்படி வருதான் பாருங்க. தேவனுடைய வல்லமை ஒன்றினுடைய மதிப்பு என்னன்னு சொன்னா, அதனுடைய அளவில இல்லை. சின்ன வைரமும், மகாபலிபுரத்தில் ஒரு வெண்ணப்பாறை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெருசு இருக்கு. அதுக்கு மதிப்பு வச்சா எது மதிப்பா இருக்குமா? ஏன்னா பாருங்களேன், பெரிய பாறாங்கல்லாம் இருக்கலாம், வைரம் சின்னதா இருக்கலாம், மதிப்பு எது? ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அதனுடைய மதிப்பு எவைகளினாலே இருக்கிறது, பயன்பாடுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வைரம் அறுக்கும், வைரம் கண்ணாடி அறுத்துரும். கண்ணாடி என்ன செய்ய முடியாது, ரெண்டும் பார்க்க கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது அதை அறுக்க முடியாது, அது இதை என்ன செய்யும்? ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பாருங்க, ஒரு 4 சாதாரண மாணவிகளை கொண்டு வந்து நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஞானம் உனக்கு தேவை. என்ன தேவை? ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். ஞானம் தான் ஒரு மனிதனை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. அப்போ இந்த ஞானத்தை நீ பெறணும்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் என்ன செய்ய, அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுகிட்ட போய் பாடம் படின்னு சொல்றார். அதுகிட்ட போய் என்ன செய்யணுமோ, பாடம் படிக்கணும். எறும்பை பத்தி என்ன செய்யணும்? எறும்பை பற்றி ஒரு பாடம் இருக்கு, தெரியுமா? எறும்பை குறித்து படிப்பதற்கென்றே என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, அதை நீங்க போய் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மைமிகாலஜி அப்படின்னு போட்டிருக்கு. எம்ஐ போட்டு ஆர் போட்டு அப்புறம் எம்இ போட்டு அப்படி வரும். ஏன்னா அந்த அந்த பாடத்தை நீங்க போய் படிக்கணும். அந்த பாடம் பாருங்க, பூச்சிகளை பற்றிய ஒரு பாடத்திட்டத்தில் அந்த எறும்பை மாத்திரம் தனியா பிரிச்சு அதுக்குன்னு ஒரு டிவிஷன் வச்சு, அதுக்குன்னு இப்போ பாருங்களேன், ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் தனித்தனி படிப்பு. டாக்டருக்கு படிக்க போன என்னது, எலும்புக்கு தனியா, ஆற்றுக்கு தனியா, நரம்புக்கு தனியா, அப்படி இந்த பூச்சிகளில் எறும்புக்கு தனியா ஒரு பாடம் வச்சிருக்கான். மற்ற எல்லா பூச்சிகளையும் பூச்சிகளோடு கூட பாடம் படிக்கும் போது, ஏன்னா இந்த எறும்புகளை அவன் எப்படி பார்த்தான்னு சொன்னா, ஆரம்ப காலங்களிலே அவர்கள் அதை எப்படி பார்க்கிறாங்கன்னா, எறும்பை ஒரு பெரிய சமுதாயமாக பார்த்தார்கள், ஒரு மதிப்புமிக்க சமுதாயம். இந்த சமுதாயத்திலிருந்து மனுஷனை குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி எறும்பை மாத்திரம் என்ன செய்தாங்களாம், அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை பத்தி படிக்கணும். ஏசாமி சொன்னாரு, இந்த சோம்பேறி எங்கேயும் போய் ரொம்ப தூரம்லாம் போய் படிக்க மாட்டான், பக்கத்துல இருக்கிற எறும்பை பார்த்து அதன் வழிகளை பார்த்து என்ன செய்ய, கற்றுக்கொள். என்ன கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். எறும்புகள் பாருங்க, ஏறக்குறைய 10,000 வகைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எறும்பை பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும், கொஞ்சமா ஏசாமி சொல்லிட்டாரு, அதனால என்ன செய்யணும், ஞானத்தை அதுகிட்ட போய் கற்றுக்கொண்டார். ஏன்னா நீ வேற எங்கேயும் படிக்க மாட்ட, போய் என்ன செய்ய, எறும்பை பார்த்தாவது கற்றுக்கோ. கிட்டத்தட்ட 10,000 வகைகளுக்கு மேல் இருக்கு ஒரு எறும்பினுடைய தன்மைகள். அந்த எறும்பு என்ன செய்யும் சொன்னா, அதனுடைய எடையை போல 20 மடங்கு தூக்கிட்டு போகுமா. எவ்வளவு மடங்கு? இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு 50 கிலோ இருக்கிறீங்கன்னா 20 மடங்கு எவ்வளோ? 1000னா ஒரு டன்னு. ஒரு டன்னை தூக்கணும். நம்மால ஒரு அரிசி சிப்பத்தை தூக்கி இங்கேருந்து இங்கே வைடான்னா முக்குறான் பாருங்க. இதையா தண்ணிக்கணை தூக்கி அதில் போடுறான்னா இதையா? ஏன்னா அவனால் என்ன முடியல. உன் கணக்குக்கு நீ என்ன செய்யணும், நீ 50 கிலோ இருந்தீங்கன்னா
குறைஞ்சபட்சம் நீ 1 டன்னையாவது தூக்கணும். 1 டன்னையாவது தூக்கணும். எங்க ஒரு குழந்தைய தூக்கணும்னா 10 நிமிஷம் வைக்க முடியல. இந்தாம்மா நீ ஏன் வச்சுக்கோ. நம்மளால என்ன செய்ய முடியல. அவனால என்ன இல்லைன்னா பலன் இல்லை. அவர் சொல்றாரு, இவைகளை பார்த்து நீ கற்றுக்கொள். அது என்ன செய்யுமா, தன்னுடைய எடையை போல 20 மடங்கு தூக்கிட்டு போகுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, அப்போ நமக்கு அப்படிப்பட்ட பலன் தேவை. இந்த பலன் எங்கிருந்து வரும்? தேவன் தரணும். இந்த பலன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, இது உங்களால் முடியாதுதான். பவுல் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே 1000 டன்னை கூட நான் தூக்கிட்டு போவேன். 1000 டன்னை கூட. அதாவது ஞானம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஞானம் இருந்தா ஒன்றை செய்ய முடியும். அதுக்கு பிரதானமானது என்னன்னு சொன்னா, ஞானம் தேவை. பழகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எறும்பு என்ன செய்யும் சொன்னா, அதுல போடப்பட்டிருக்கிறது, அது பாருங்க, அதனுடைய உயரத்திலிருந்து 500 மடங்கு உயரமாக தன் வீட்டை கட்டுமா. பூமியில கிட்டத்தட்ட 37 அடி ஆழத்துல அப்படியே அடுக்கடுக்கா பிளாட்ஸ் மாதிரி கட்டி குடும்பம் குடும்பமா தங்குமா. எப்படி? ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு குடும்பம் உண்டுன்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தினுடைய வாசனை தெரியுமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். இல்லைன்னு சொன்னா கூட்டம் கூட்டம் நான் கூட யோசிப்பேன், இவ்வளோ எறும்பு இங்கே தூக்கிடும் போது வேற வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுமான்னு. இல்லை, அதுக்கு என்ன தெரியுமா, அது குடும்பத்தோட வாசனை தெரியுமா, எங்க போகணும் எங்க இருக்கணும்னு. நமக்கு தான் என்ன இல்லை, நேற்று கூட பாஸ்டர் அதுதான் சொன்னார், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு இவனுக்கு தான் என்ன செய்யலை, தெரியலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இனத்தோட சேரணும். தேவ பிள்ளைகள் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய தன்மைகள், பயன்பாடு. ஆண்டவர் சொன்னார், அதுகிட்ட போய் கற்றுக்கோன்னு சொன்னார். மனுஷனுடைய மூளையில் பிரெயின் செல்லு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 மில்லியன் சொல்றான். பாருங்க, லட்சக்கணக்கான மில்லியன் பாருங்க, அவனுடைய மூளையில அவ்வளவு செல் இருக்கான். எறும்புக்கு இருக்கிறது 2,50,000 பிரெயின் செல் இருக்கான். அதை ஃபுல்லா யூஸ் பண்ணுமா. நம்மளு ஃபுல்லா அப்படியே வச்சிருப்பான் பாருங்க, பத்திரமா வச்சிருப்போம். யூஸ் பண்ண என்ன செஞ்சிடும், யூஸ் பண்ணவே மாட்டான். கர்த்தருக்கு மகிமை சொல்றாரு, இதுகிட்ட போய் என்ன செய்ய, நிறைய பாடம் படிக்கணும்னா நீ முதல்ல எறும்பை படின்னு சொன்னா. ஞானத்தை எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொள். எறும்பு பாருங்களேன், எறும்புக்கு 2 வயிறு இருக்கான். எத்தனை வயிறு? 2 வயிறு. அந்த 2 பார்க்க குட்டி தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன வச்சிருக்குமா, 2 வயிறு இருக்குமா. ஒரு வயிறுல தனக்கானதை வைத்து அது என்ன செய்யுமா, சாப்பிடுமா. இன்னொரு வயிறுல சேமித்து எடுத்து கொண்டு போகுமா. தேவையோடு இருக்கிற இன்னொருவருக்காக கொண்டு போய் என்ன செய்யுமா, அந்த வயிறு அது மற்றவர்களுக்கானவைகளை சேமிக்கிற இன்னொரு வயிறு. நமக்கெல்லாம் ஒரே வயிறு தான், ஒரே வயிறு தான். நீங்க சாப்பாட்டு கடையில் விட்டு பாருங்க, பின்னால வரவனை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. முதல்ல நான் உண்டு, என் வயிறு உண்டு. நமக்கெல்லாம் ஏன்னா பல நேரங்களை நம்ம பார்க்குறோம். இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜப்பானில் சில இடங்களெல்லாம் காமிச்சாங்க, அந்த இது தண்ணியே இல்லை ஜனங்களுக்கு. அன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வேனில் கொண்டு வந்து அந்த தண்ணி கேனில் கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றுட்டு அவ்வளோ தேவைகளோடு கூட இருந்தவன் தான். ஒருத்தன் கூட 2 கேன் எடுத்துன்னு போகலை. எப்படி? ஒருத்தன் கூட 1, அவனுக்கு மாத்திரம், குடும்பத்துக்கு மாத்திரம் ஒன்னே என்ன செஞ்சான். ஏன்னா பின்னால் ஒரு திரள் கூட்டம் நிற்குது. அவனுக்கெல்லாம் நம்மால் பந்தியில் முன்னாடி போயிட்டான்னு வைங்க, மட்டன் எது டக்குன்னு அள்ளி 2 கண்ணு வச்சிருவோம். அடுத்தவனை பார்த்து அதெல்லாம் கவலையே கிடையாது, பின்னாடி வரவன் சாப்பிட்டா எனக்கு என்ன. எறும்புக்கிட்ட போய் ஆண்டவர் சொன்னாரு, போய் பாடம் படி. அதுகிட்ட போய் என்ன செய்ய, அது அந்த குட்டி வயிறு தான், ஆனாலும் என்ன செய்யுமா, தனக்கு கொஞ்சம் வச்சுக்கும், மற்றவனுக்கு கொஞ்சம் வச்சுக்கும். எறும்போட ஆயுசு காலங்கள் போட்டிருக்கு 45 60 நாட்கள். அதிகபட்சம் என்னதான் 45 60 நாட்கள் வாழுகிற ஒரு உயிர் தன் வாழ்க்கையினுடைய அந்த ஆம்பிஷன் இருக்கு பாருங்க, அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போகிறதா. கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிக்கிறது, கொடுக்கப்பட்ட நோக்கத்தை செய்து முடிக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாருங்க, வயசு மாத்திரம் 70 வயசு 80 வயசு வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கணும். ஜப்பான்லாம் அதுதான், 80 வயசு 90 வயசு வரைக்கும்
நல்லது. இவ்வளோ காலம் என்ன பண்ண? ஒன்றும் ஒரு துரும்ப எடுத்து அப்படி போட மாட்டான். ஆண்டவருக்காகவும் போட மாட்டான், அடுத்தவனுக்காகவும் போட மாட்டான். அவன் உண்டு, அவன் வாழ்க்கை உண்டு. தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், மகா சிறியவைகளாக இருந்தும் ரொம்ப ஞானம் உள்ளவைகள் அதுகிட்ட போய் கற்றுக்கொள். நீங்க ஒரு எறும்பு புத்த போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப பிஸியா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எறும்புங்க. இங்கே என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமுன்னாட்டம் சபையில் அப்படி ஆட்கள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அசர மாட்டேன்றானே. ஒரு கூட்டம் வச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு வானா வரமாட்டேன்றான், ஆளை கூட்டுவானா கூட்டு வர மாட்டேன். பாச நான் வர்றதே பெருசு, அசர மாட்டேன்றான். அந்த எறும்புங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கட்டி அமைக்க எத்தனை பாடுகள், ஓடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய தரிசனம். ஏன்னா எப்படியாகலும் இதை கட்டி முடிக்கணும், வேலைக்கான திட்டங்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, எறும்பை போய் பார்த்து அதனிடத்துல என்ன செய்ய பாடம் படி. வாசிங்க நீதிமொழிகள் 30:24 வாசிங்க. பாருங்க, அங்க வாசிக்கிற போது அவர் சொல்றாரு, அது என்ன செய்கிறதா? பாருங்க, அவையாவன அற்பமான ஜந்துவா இருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை. பாருங்க, எறும்பு என்னன்னு சொன்னா, எறும்பு கிட்ட ஒரு திட்டம் உண்டு. என்ன திட்டம்னா, கடினமான காலத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறது. ஆமென் சொல்றீங்களா? கடினமான காலத்துக்கு என்ன செய்தான்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, காலங்கள் இனி வரும் காலம் எப்படி இருக்குமா? கொடிய காலங்கள் வருகிறது. கொடிய காலம் என்ன செய்தான்? வருகிறது. பாடுகள் போராட்டங்களின் நாட்கள் வருகிறது. இன்னைக்கு யோசனை இருக்கிறோம், எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா போற மாதிரி தான் இருக்கும். சுத்தி சுத்தி வலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரும் ஒரு லாக் வருகிற போது என்ன செய்யும்? கடினமான காலங்கள் வரும். கடினமான காலங்களுக்கு இந்த எறும்பு என்ன செய்கிறதா? அது தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் எங்க இருந்து ஞானம் வருகிறது? ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது. எதிர்காலத்துக்காக என்ன செய்கிறதா? திட்டமிடுகிறது. நிகழ்காலத்திலே உழைத்து கொண்டிருக்கிறது. எறும்பு என்ன செய்தான்? கடந்த காலத்திலே கற்றுக்கொள்ளுகிறது. எதிர்காலத்துக்காக என்ன செய்கிறது? திட்டமிடுகிறது. நிகழ்காலத்திலே உழைத்து கொண்டிருக்கிறது. நம்மால் அன்னைக்கு அதாவது பாடு போதும் பாஸ்டர், நாளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கடினமான காலங்களை குறித்து ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா அந்த கவலைகள் இருக்குமானால் உங்கள் பிள்ளைங்கள்லாம் சண்டே ஸ்கூலில் இருக்கும். எங்கே இருக்கும்? சண்டே ஸ்கூலுக்கே வரலன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? பிள்ளைகளை குறித்த கவலை இல்லை. காலம் வரும். வருகிற காலம் எப்படிப்பட்டதா? கொடிய காலங்கள் வருகிறது. தேவனோடு கூட நீங்க நேரம் எடுக்கணும், உன்னை ஆயத்தப்படுத்தணும். ஒரு கொடிய காலங்களுக்காக உன்னை என்ன செய்யணுமோ நீ பழக்குவித்துக் கொள்ள வேண்டும். அது வரும்போது எப்படி? பிரச்சனை வரும்போது எப்படி? இந்த சூழல்கள் வரும்போது நான் அதை எப்படி மேற்கொள்ள முடியும்? அவர் சொல்றாரு, அது என்ன செய்கிறதா? ஒன்றும் இல்லை, சாதாரணமாக இருந்தும் கோடை காலத்தில் என்ன செய்யுமா? தன் ஆகாரத்தை சம்பாதிக்கன்னா மழைக்காலம் ஒன்று வரும். மழைக்காலம் வருகிற போது என்னாலே உழைக்க முடியாமல் போகலாம், வெளியே போக முடியாமல் போகலாம், சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். தேவனுக்கு மகிமுண்டாண்டு சொல்லுகிறாரு, அதுக்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாமல் இருந்து. நீதிமொழிகள் 6 வாசிக்கிற போது சொல்றாரு, அதுக்கு தலைவனும் அதிகாரியும் இல்லாமல் இருந்தும் என்ன செய்தான்? ஓடிட்டே இருக்கு, இங்கேயும் அங்கேயும் ஓடுது, வேலை செய்கிறது. பாருங்க, அது நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் இவைகளை கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆட்கள் எப்படி? என்ன லீடரா போட்டீங்கன்னா அந்த வேலை நடக்கும். என்ன என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும்? நீங்க வேற ஆள்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி போய் வேலை செய்யுன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா அடுத்த ஆள் பின்னாடி போய் வேலை செய்ய முடியாது. என்ன பொறுப்பை போட்டிங்கன்னா, என்ன தலையை வச்சுட்டிங்கன்னா, என்ன முதல்ல வச்சுட்டிங்கன்னா நான் வேலை செய்வேன். என்ன போய் அவகிட அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கூட எல்லாம் நம்மளால கவனிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் பாருங்க, அந்த அடுத்த நிலையில வேலை செய்ய முடியல. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க யோசேப்பு எப்பாவது அப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசேப்பு எல்லா இடத்திலும் 2வது தான் இருந்தான். வீட்டில் அப்பா அம்மா சொல்றதை தாண்டி அவனால ஒன்றும் செய்ய முடியாது.
அண்ணனுங்க சொல்றதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் யோசேப்பு ரெண்டாவது தான். அதனால என்ன, போத்திபார் வீட்டில் எத்தனையாவது? அவன் சொல்றான், இந்த வீட்டுக்கு நான் எஜமான, என் மனைவியை தவிர எல்லாவற்றின் மேலும் நீ அதிகாரி. ஆனா நான் யாரு? நான் எல்லாவற்றின் மேலும் அதிகாரி, நீ ரெண்டாவது. யோசேப்பு ஒன்னும் கவலைப்படல. சிறைச்சாலையில போனா சிறைச்சாலைக்கு ஒரு தலைவன் நான் சொன்னா எல்லாத்தையும் கையில ஒப்படைக்கிறேன், ஆனா உனக்கு மேல நான் இருப்பேன், எனக்கு கீழே பார்வோன் சொன்னா நீ ரெண்டாவது அதிபதியாய் இருப்பாய். எப்படி? பார்வோன் கிட்ட யோசேப்பு வரும்போதும் யோசேப்பு எப்படிதான் இருந்தானா? அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எறும்புக்கும் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நமக்கு என்ன கவலைன்னா, என்ன முதல்ல வச்சாதான் வேலை நடக்கும். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்றாரு, போய் அதுகிட்ட கத்துக்கோ, அதுகிட்ட போய் என்ன செய்ய, கற்றுக்கொள், எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். பிரசங்கி 9:10 பிரசங்கி சொல்லுகிறான், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு கூட செய்ய, முறுமுறுக்கிறது இல்லை. அந்த எறும்புகளை நீங்க பாருங்க, எந்த சூழலிலும் ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி செய்யும், ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யும், உதவி செய்யும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஒரு எறும்பு ஒன்று தூக்கிட்டு போச்சுன்னா அதால தூக்க முடியல, இழுக்க முடியலன்னா இன்னும் 2 கூட வந்து சேர்ந்துக்கும். வா நம்ம சேர்ந்து இதை செய்வோம். சேர்ந்து இதை நாம பாசு என்கிட்ட கொடுத்துருந்தா நான் எப்படி செஞ்சிருப்பேன் தெரியுமா? அதுகிட்ட கொடுத்துருக்கிறாரு, செய்யட்டோம். இதுங்களா செஞ்சாதான் நம்ம எல்லாமே இப்படி பார்த்து பழகிட்டோம். இது ஏதோ சபையில் ஊழியங்களை மாத்திரம் இல்லை, குடும்பத்திலையும் அப்படிதான், இருக்கிற இடங்கள்லையும் அப்படிதான், வேலை ஸ்தலங்கள்லையும் அப்படிதான். எறும்பு அப்படியெல்லாம் அதுக்கு என்ன தெரியாது, அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு ஆள் பாடுபட்டான்னு சொன்னால் அது என்ன செய்யுமா? ஆனால் பேசுறதெல்லாம் நம்ம தான். ஒரு அவயம் பாடுபட்டால் அதோடு கூட மற்ற அவயம் என்ன செய்யும்? இது வேடிக்கை தான் பார்க்கும். இது என்ன செய்யும்? அதனால தான் சொன்னார், எறும்புக்கிட்ட போய் பார்த்து கற்றுக்கும். ஒன்று போராடுச்சுன்னா என்ன செய்தான், இன்னொன்று உடனே போய் கூட நிற்கும். நான் இப்படி பின்னாலே போகிறேன், நீ இப்படி முன்னாலே தூக்கிட்டு வா. பார்த்துருக்கீங்களா? எறும்பு அப்படி தான் தூக்கிட்டு போகும். 1 2 3 4. ஏன்னா அது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒன்று தேவை என்பது அல்ல. நீங்கள் எறும்பு புத்தில் போய் காலை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், மிதிப்பட்டது கடிக்குமா, சும்மா இருக்கிறது கடிக்குமா? மிதிப்பட்டது கடிக்குமா, சும்மா இருக்கிறது கடிக்குமா? பாருங்களேன், ஒன்று பாதிக்கப்படுது, அதுக்காக இன்னொன்று என்ன செய்தான், போராடுது. நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இல்லை மற்றவனுக்காக ஜெபம் பண்ணணும், மற்றவனுக்காக போராடணும், திறப்பில் நிற்கணும், கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். எவனோ மிதிப்பட்டான், எனக்கு என்ன கவலைன்னு போல. அது என்ன செய்தான், அவனை விடுவிக்கும்படியாய் தன்னால் என்ன முடியுமோ அந்த பிரயாசத்தை எடுக்க, அவனுக்கு உதவி செய்ய முடியா என்ன முடியுமோ அந்த பிரயாசத்தை எடு. அதனால தான் சொல்றாரு, அதுகிட்ட போய் கற்றுக்கொள். கலாத்தியர் 6:9 பவுல் அழகா சொல்லுவாரு, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்துல என்ன செய்வோம்? தளர்ந்து போறான், சோர்ந்து போகிறான், முடியாதுன்னு கைவிட்டுறான். ஆனா அது எறும்பு ஒரு நாள் என்ன செய்கிறதில்ல, அது ஒரு நாள் முடியாதுன்னு சொல்றது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை, சோர்ந்து போய் உட்காருகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டா. நீங்க இருந்து போற அந்த வழியில அதை குறுக்க ஒரு குச்சை எடுத்து போட்டு பாருங்க, என்ன செய்யும்? ஒன்னு தாண்டி கொண்டு போகும், இல்லைன்னா என்ன செய்யும், சுற்றி கொண்டாவது போகும். அது ஒரு காலம் தன் நோக்கத்தையும் தன் பயணத்தையும் என்ன செய்கிறது இல்லை, மாற்றிக்கொள்ளுகிறது இல்லை. அவர் சொல்றாரு, நீ போய் படி, அதுகிட்ட போய் கொஞ்சமாவது என்ன செய்ய, எறும்பு கிட்ட போய் படி. கர்த்தருக்கு மகிமுண்டா உட்கார்ந்து அதை பாரு. அது அந்த குட்டி வயிறு, குட்டி காரியங்கள், குட்டி சிந்தை, இவ்வளவுக்குள்ள இவ்வளோ காரியங்களை அது என்ன செய்கிறது, அதுல நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. நான் நமக்கு தேவையானது மாத்திரம்தான் எடுத்து உங்களோடு கூட பேசுகிறேன்னு சொன்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு இவைகள் எல்லாம் தேவை. அந்த எறும்பின் இடத்துல இருக்கிற அந்த ஞானம், ஏன்னா அதனுடைய அந்த 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 ஒற்றுமைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்ட. தேவன் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இவைகளை நீ படித்து கொள்ள வேண்டும். பூமியிலே சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டுன்னு சொன்னார். 2வது எதை சொன்னாரு? நீதிமொழிகள் 30 நம்ம வாசிக்கிற போது, சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும், பாருங்க அவர் சொல்றாரு, அந்த முயலை குறித்து பேசுகிற போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், கொஞ்சம் சொல்லிட்டு போறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அந்த முயலை குறித்து பேசுகிற போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்னும் இல்லை, பலவீனம்தான், ஒன்னும் இல்லை, சாதாரணமான நிலைமை, சத்துவமற்ற ஜந்து.
ஆனா அது என்ன தீர்மானிக்குதுன்னு சொன்னா, என் வீடு எங்க இருக்கணும் சொன்னா கன்மலையிலே இருக்க வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் சொன்னா, ஒன்று, அந்த முயல் எதை அறிந்திருக்குன்னு சொன்னா, தன் பலவீனத்தை அறிந்திருக்கிறது, தன் எதிரியினுடைய பலத்தை அறிந்திருக்கிறது. 2 காரியம் அதற்கு தெரியும். ஒன்று என் பலவீனம், 2வது என் எதிரியினுடைய பலன். அப்போ இந்த முயல் என்ன யோசிக்குதுன்னு சொன்னா, என் எதிரி பலவான் தான், அப்போ என் எதிரியை நான் மேற்கொள்ள வேண்டுமானால் நான் சார்ந்து கொள்ளுகிறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும். அது கண்மலையா தான் இருக்க முடியும். என் எதிரியால என்ன செய்ய முடியாது, கண்மலையை தாண்டி என்னை தொட முடியாது. ஆமென் சொல்றீங்களா? தேவ பிள்ளைகள் சார்ந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு இடம் தேவை. இன்னைக்கு என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, நானே பார்த்துப்பேன், நானே என்ன செய்வேன், என்னாலே எல்லாம் முடியும், என்னாலே எல்லாம். பாருங்க, வேதம் முழுவதும் நீங்க பார்க்க முடியும். நீங்க காலையில் ஒரு சங்கீதம் வாசம் 62:6-7 வாசிக்கிற போது தாவீதை குறித்து போடப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அவனால எல்லாம் செய்ய முடியும். 1000 காரியங்கள் தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. தாவீது சொல்றான், அவரே என் கண்மலையும் உயர்ந்த அடைக்கலமுமானவர், அதனாலதான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவரை சார்ந்திருக்கிறேன். என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் பலனும் தேவனிடத்திலே இருக்கிறது. அந்த கண்மலைக்குள்ளாக போய் அடைந்து கொள்ளுகிற அனுபவம். சங்கீதம் 61:2-3 வாசி பாருங்க. சொல்லுகிறான், என் இருதயம் தொய்யும் போது, பாடு வரும்போது, பலவீனம் வருகிற போது, பயம் வருகிற போது, சத்துரு வருகிற போது அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து கொள்ளட்டும். அவரை நோக்கி கூப்பிடும். அவர் என்ன செய்வாரு, எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய் விடுவாரு. அவர் எனக்கு பலத்த துருகமோ அடைக்கலமுமாய். சத்துரு வருகிற போது அவர் தான் எனக்கு. ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் சுயபலத்தினாலே உன்னாலே இதை செய்ய முடியாது. அந்த முயலுக்கு தெரியும், அதனுடைய பலம் தெரியும், அதனுடைய பலவீனம் தெரியும். அவன் சத்துருவை அறிந்திருக்கிறது. ஆகையினால் அதை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், எனக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவை. அந்த பாதுகாப்பான இடத்துல என் வாழ்விடத்தை நான் அமைத்து கொள்ளட்டும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அதுகிட்ட போய் பாடம் படிக்கணும். அதுகிட்ட போய் என்ன செய்யணும், சத்துவமற்ற ஜந்து தான், ஆனா என்ன செய்கிறதா, அந்த மலையிலே அவைகளுக்கு கூடாக எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நான் என் தேவனை சார்ந்து கொள்ளட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்களுக்கு கூடாக நீங்க கடந்து போவீங்கன்னு சொன்னா, கர்த்தர் மெய்யாகவே என்ன செய்வார்னு சொன்னா, எந்த சூழலிலும் நம்மை காத்து கொள்ளுகிறதுக்கு அவர் உண்மையுள்ளவர். அடைக்கலமாய் வந்து ஒருவனை அவர் சொல்லுகிறாரு, என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அங்க ஒரு பாதுகாப்பு உண்டு. சங்கீதம் 91 முழுவதும் வாசித்து பாருங்க. அங்கே உனக்கு அடைக்கலம் உண்டு, அங்கே உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே என்னால முடியாதப்பா, உம்மை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே என்ன செய்வார், அந்த பாதுகாப்பான அரணுக்குள் உன்னை வைத்துக் கொள்ளுவார். 3வது அங்கே பேசப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறாரு, என்னது வாசிக்கமா? பாருங்க, அவர் சொல்றாரு, ராஜா இல்லாதிருந்தும் கூட்டம் கூட்டமா என்ன செய்கிறதா, இந்த வெட்டுக்கிளிகளை பேசுகிற போதே ஒற்றுமைக்கு அடையாளமாய், ஐக்கியத்துக்கு அடையாளமாய் அந்த வெட்டுக்கிளிகள் பேசப்பட்டிருக்கிறது. இதனுடைய பலன் எதுன்னு சொன்னா, அதனுடைய ஐக்கியம்தான் அதனுடைய பலன். ஐக்கியமா இருக்கிறதுடைய பலன் சங்கீதம் 133 அப்படிதான் சொல்லுது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளோ நன்மை, எவ்வளோ இன்பம். கர்த்தர் அங்க எவ்வளோலாம் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஏன்னா இந்த ஐக்கியம். இந்த வெட்டுக்கிளிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, கூட்டம் கூட்டமாய் ஒன்னுக்கும் பயப்படாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன் சொன்னா, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். காக்காங்கெல்லாம் அப்படி உட்காந்துருக்கும், பறவைங்கள்லாம் உட்காந்துருக்கும். சில பறவைகள்லாம் அப்படி கூட்டமா இருக்கும்போது ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சா என்ன நடக்கும்? காக்கா, ஒரு 10 காக்கா உட்காந்துருக்கு, ஒரு கல் அடிச்சா என்ன செய்யும்? எல்லாம் ஓடி போயிடும். எல்லாம் என்ன செய்யும்? அதே கல்லை நீங்க ஒரு தேன் கூட்டு மேல விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? தலை தெறிக்க ஓட வேண்டியதுதான் நம்ம. ஏன்னா அது என்ன செய்யாது, சும்மாலாம் அடி வாங்கிட்டு சும்மா இருக்காது, சாதாரணமானது தான். ஆனா என்ன செய்யுமா, திரும்ப வரும். ஏன்னா அந்த ஐக்கியம். ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன்னுடைய பலமே உன்னுடைய ஐக்கியம் தான். ஏன் சபையிலே தேவன் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொன்னா,
தம்மோடு கூட பிள்ளைகள் இருக்கணும். நீங்க யோவான் 17 முழுமையா வாசிச்சு பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல சொல்லுவார், அவரு நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி. அடிப்படையே அதுதான். 21, 22 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒன்னாய் இருக்கணும். நாம் ஒன்னாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும். இந்த ஐக்கியத்தோடு கூட இருக்கிற போது ஒரு பெரிய பாதுகாப்பு. பாருங்க, இது கூட்டம் கூட்டமாய் வந்து அந்த வெட்டுக்கிளிகள் சாதாரணமா ஒரு ஊருக்குள்ள அப்படி வந்து இறங்குச்சுன்னா அந்த கூட்டம் என்ன செய்யுமா தெரியுமா? ஒரே ஒரு நாள்ல 20,000 டன் பயிரை சாப்பிட்டு முடிச்சிருமா? எவ்வளோ? ஏன்னா தேவன் என்ன கொடுக்கிறான்னு சொன்னா ஒரு பெரிய பலன், வல்லமை. இதெல்லாம் கூட்டத்தோடு கூட இருக்கிற அனுபவங்கள் தான். பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் 12 நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் சொல்லுகிற போது நாம் எல்லாரும் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்கள். 4வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கு, நாம் எல்லாரும் வெவ்வேறு வரங்களை உடையவர்கள், ஆனா நம்ம எல்லாம் இணைத்திருக்கிற ஆவியானவர் ஒருவர். இந்த ஐக்கியம் ஒரு சரீரத்திலே நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிற போது ஒன்றும் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு ஆளும் தலைவர் கிடையாது, ஒரு ஆளும் ராஜா கிடையாது, யாரும் லீடர் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் அப்படித்தான் சொல்லு, 12 அப்போஸ்தலர்கள், ஒரு ஆளும் தலைவர் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தை அசைத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா எல்லாருக்குமானது ஒரு தரிசனம், ஒரு நோக்கம், ஒரு ஐக்கியம். புறப்பட்டு போகிறார்கள். இந்த வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு ஞானம் பாருங்க. சாதாரண மாணவிகள் தான், அதுக்கு தெரியும் தனியா இருந்தா நம்ம என்ன செய்துருவோம், தோத்துருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்கிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் செய்வேன்னு சொன்னார். ஏன்னா ஐக்கியத்தில் இருக்கிற பலன். கடைசி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கைகளால் வலையை பின்னி ராஜ அரண்மனையில் இருக்கிற அந்த சிலந்தி பூச்சி. சாதாரணமானது தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரயாசங்கள், தன்னுடைய சொந்த பிரயாசத்தினால எப்படிப்பட்ட இடத்தை தேடுதுன்னு சொன்னா மேன்மையான இடங்கள். பவுல் அதனால தான் சொல்றார், மேலானவைகளை நாடுங்கள். சாதாரணமானது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்படிப்பட்ட இடத்தை தேடி இருக்கிறதா? ராஜாவின் அரண்மனை. ராஜாவோடு கூட இருக்கணும், ராஜ அரண்மனையில் இருக்கணும். அந்த ராஜ பிரசன்னத்திலே நான் வாழ வேண்டும். அற்பமானவைகள் தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனுடைய தரிசனம் வேறு, அதனுடைய விடாமுயற்சிகள் வேறு. நீங்க சிலந்தி எல்லாம் பாருங்க, ஒட்டடை அடிச்சு முடிச்ச உடனே வீடு அப்படியே சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் என்ன செஞ்சிடும்? அதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டெல்லாம் போகாது. சொல்ல இல்லை 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 முடியாது. இது எது இடம்? நம்ம இடம் தான். கர்த்தருக்கு மகிமை போராடும், விடாமுயற்சிகள், அநேக காரியங்களை. ஏன்னா வேதம் என்ன சொன்னா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிப்பான். ஏன்னா அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், ராஜாவோடு கூட அந்த அரண்மனையிலே ராஜ பிரசன்னத்திலே என் வாழ்வை நான் கட்டி அமைக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்துல உங்களை விட பெரிய பலவான் ஒருவனும் இல்லை.